உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயல் பகுதியில் விநாயகர் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களை விட அதிக அளவில் போலீசார் குவிந்த நிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் யுகந்தர். வணக்கம் யுகந்தர். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, திருவள்ளூர் மாவட்டம் புதுவாயில் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பழவேற்காடு முதல் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் வரை இருவழி இணைப்பு சாலை அமைக்கும் பணிகளானது மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட சின்னகாவனம் கிராமத்தில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் இடிப்பதற்கு அதிகாரிகள், காவல்துறையினர் பாதுகாப்போடு 3 JCB இயந்திரங்களுடன் வந்தனர். அப்போது கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்கனவே கோயிலை மீண்டும் கட்டுவதற்கும் இடமும் கட்டுமானத்திற்கான செலவின தொகையும் தருவதாக உறுதி அளித்துவிட்டு திடீரென இன்றைக்கு கோவிலை இடிப்பதற்கு ஏன் வருகிறது என ஆவேசத்துடன் ஈடுபட்டனர். பொதுமக்கள் ஈடுபட்டதால் காவல்துறையினர், பொதுமக்களை விட அதிகமான காவல்துறையினர் டிசி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசாரானது குவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அத்துமீறி அவர்களை தரதரன்னு இழுத்து சென்று காவல் நிலையம் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கின்றனர். பழமை வாய்ந்த 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டது. இவர்களிடையே கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையினர் அதிகாரிகளுடன் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அனைவரும் இணைந்து கோயிலை இடிப்பதற்கு முற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகந்தர். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.